1990களில் சக்திமான் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் போட்டுட்ருப்பாங்க இந்த தூர்தர்ஷன் அப்படிங்கிற சேனலில். அப்போது அந்த சக்திமான் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த சக்திமான் நிகழ்ச்சியில் குழந்தைங்க வந்து மாடியிலேருந்து விழ போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஆபத்து காலகட்டத்திலையோ உடனே சக்திமான் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுவார். அந்த மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளை பார்த்துட்டு இந்த தொடரை பார்க்குற சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சில குழந்தைகள், எல்லா குழந்தைங்களும் இல்லை, சில குழந்தைகள், குழந்தைங்கன்னா ரொம்ப கை குழந்தை இல்லை, ஒரு 2வது 3வது படிக்கிற பசங்க, 5வது 6வது, ஒரு 8வது வரைக்கும் படிக்கிற பசங்க, 9வது அதுக்குள்ளே படிக்கிற பசங்க, அந்த பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து சக்திமானை பார்க்கணும் அப்படின்னா, சக்திமானை பார்க்கறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, மொட்டை மாடியிலேருந்து குதிக்கணும், இல்லை தண்ணி உள்ளே குதிக்கணும், இந்த மாதிரியான ஐடியாக்கள் அவங்களுக்கு வரும். உடனே அதை செயல்படுத்துவாங்க. சில குழந்தைகள் வந்து உண்மையாகவே சில குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கு இந்த மாதிரி சக்திமான் வந்து காப்பாற்றுவாருன்னு நினச்சி. ஒரு சில குழந்தைகள், இது அந்த காலகட்டங்களில் அப்படியே நடந்துச்சு. அதாவது ஏதோ இந்த மீடியா 1-2 மீடியா இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தது. சில பேர் வந்து தற்கொலைகளாக மாறினாங்க. ஆனால் இப்போது யார் வேணா, உலகத்தில் யார் வேணா ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணிட முடியும். அதை உடனே எல்லாருக்கும் பரப்பி விடவும் முடியும். அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போது ஏகப்பட்ட தற்கொலைகள் ஆகிட்டாங்க. என்னென்னா, இந்த ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணுறவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியோ விஷயமோ நிகழ்ச்சியோ அப்படி உருவாக்குனா பரவாயில்ல. ஆனால் இவனுங்க உருவாக்குறது, அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு, ஒரு குழந்தை தண்டவாளத்தில் நின்றுட்டுருக்கு, ஒரு மாடு வந்து பசுமாடு வந்து அந்த குழந்தைய ட்ரெயின் வந்து இடிக்க போகிற நேரத்தில் இந்த மாடு வந்து காப்பாற்றுது அந்த குழந்தைய. இதுக்கு ரியாக்ஷன் வீடியோ சில பேர்லாம் போடுறானுங்க. பாருங்கள் கடவுளுடைய செயல் பாருங்கள், அந்த ட்ரெயின் வர்றதுக்குள்ளே ஒரு மாடு போய் அந்த குழந்தை எப்படி காப்பாற்றுது பாருங்கள் அப்படின்லாம் போடுறானுங்க. இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இது வந்து ஏஐனால் கிரியேட் பண்ண வீடியோ, இது இயற்கையாக இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வீடியோவில் ஒரு சில ஃப்ளாஸ், குற்றம் இது இருக்குது, அதாவது காட்சி பிழை இருந்தாலுமே அது அவங்களுக்கு பெருசாக தெரியல. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தெளிவான இயற்கையாக நடக்கிற மாதிரியே ஆன வீடியோக்களை வந்து ஏஐனால் கிரியேட் பண்ண முடிகிற அளவுக்கான தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்துருச்சு. இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தது வந்து பெரிய அறிவார்ந்த சமூகத்தெல்லாம் உருவாக்கலை. ஒரு குப்பை சமூகத்தையும், ஒரு முட்டாள் சமூகத்தையும், ஒரு தற்கொலை சமூகத்தையும் தான் உருவாக்கிட்டு இருக்கு. சில விஷயங்கள் நம்மளே வந்து நிறைய முன்னெச்சரிக்கையோடு பார்த்துட்ருப்போம். இருந்தாலும் அந்த வீடியோ வந்து நம்மளே நம்புகிற மாதிரி வீடியோவாக கூட சில இது இருக்கும். இப்போ எது உண்மையான வீடியோ, எது பொய்யான வீடியோ எதுவுமே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உண்மையா இல்லை இது பொய்யா அப்படின்னு சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக நடந்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பாய்.